ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். டே நம்பர் 4 கொஞ்சம் லேட் ஆகிட்டு எடிட்டோரியலும் இன்னைக்கு எடிட்டோரியல் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ ஒகேப்ஸ் படிக்க ஆரம்பிப்போம். டே 3 வரைக்கும் முடிச்சிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டோம், டெஸ்ட் போட்டுட்டோம். ரெகுலராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நாள் 2 நாள் பார்க்க 3 நாள் பார்த்தேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ரெகுலராக 45 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அப்பீஸ் பண்ணுறதுனா சூது பண்ணுறது, சமாதானப்படுத்துறது. சரிங்களா? சமாதானப்படுத்துறது. இங்கே பாருங்க, நம்ம குற்ற உணர்ச்சியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ பயங்கரமாக திருடிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, எப்படியோ காசு சேர்த்துட்டாங்கன்னா குற்ற உணர்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, சேரிட்டிக்கு கொடுத்து தங்களுடைய குற்ற உணர்ச்சியை வந்து குறைச்சிக்கிடுவாங்களாம், சமாதானப்படுத்துவாங்களாம். அப்பீஸ் பண்ணுறதுனா சூது பண்ணுறது, பேசிஃபை பண்ணுறதுனா சமாதானப்படுத்துறது, காம் பண்ணுறது, அதான் அர்த்தம். சரியா? பர்போர்ட்னா சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. அதான் பர்போர்ட்ங்கிற வார்த்தை அலெஜ்டுங்கிற வார்த்தை மாதிரி. அலெஜ்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா? ப்ரூஃப் இல்லை, ஆனால் சொல்றாங்க. அதான் ஸ்டேட்டட் டு பி ட்ரூ, உண்மையா சொல்லப்படுது. உண்மையிலே உண்மையான்னு தெரியாது. The new brand potato chips is purported to be lower in cholesterol. கொலஸ்ட்ரால்ல இந்த நியூ பிராண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் உண்மைன்னு சொல்லப்படுது. சரிங்களா? கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் அப்படி சொல்லப்படுது. இஸ் பர்பர்டட், சொல்லப்படுது கொலஸ்ட்ராலில் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. டெனபிள் அப்படின்னா டிஃபென்சபிள். சரிங்களா? அன்டெனபிள் அப்படின்னா இன்டிஃபென்சபிள். டெனபிள் அன்டெனபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை ஒன்று சேர்க்க முடியாது, அதை காப்பாற்ற முடியாது, அதுதான் அன்டெனபிள். சரிங்களா? வயபிள்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், அது வேற. வயபிள் வேற, வயபிள்னா பாசிபிள். சரியா? டெனபிள்னா டிஃபென்சபிள். அவருடைய தியரி வந்துட்டு டிஃபென்சபிள் இல்லை. இந்த லைட் ஆஃப்னா இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ரீசன்ட் டிஸ்கவரிஸ் உடைய பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது அவருடைய தியரி வந்துட்டு டிஃபென்சபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுனா ஓட்டு போடுற உரிமை குடிக்கிறது. சரிங்களா? அதுதான் என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது. சரியா? என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது. ஸோ அப்பீஸ்னா சமாதானப்படுத்துறது, காம் பண்ணுறது. பர்போர்ட்டட்னா உண்மைன்னு சொல்லப்படுது. டெனபிள்னா டிஃபென்சபிள். என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுனா சிட்டிசன்ஷிப் உரிமைகளை கொடுக்கறது. இடிலிக்னாலே பீஸ்ஃபுல், அதாவது ஒரு இயற்கையில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நேச்சுரலி பீஸ்ஃபுல். சரியா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயற்கையாகவே, இயற்கை மூலமாக சமாதானம் வருது. ஒரு பீச்சில் போய் உட்காந்தாலோ இல்லை ஒரு சன்செட்டை பார்த்தாலோ நம்மளுக்கு ஒரு சமாதானம் வரும் பார்த்தீங்களா? அதான் இடிலிக். சரி, இட்லி மாதிரியே இருக்கும். இட்லியை எப்போ சாப்பிடுவோம்? நம்ம அமைதியாக, எந்த பிரச்சனையும் இல்லை, சாந்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இட்லி சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு இட்லி சரிப்படாது, நம்மளுக்கு ஒன்லி பரோட்டா தான். ஸோ இட்லிக்கு அப்படின்னா என்னது அப்படின்னா நேச்சுரலி பீஸ்ஃபுல், இயற்கையாகவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வி ஸ்பெண்ட் hours just sitting on the idyllic beach. அப்படின்னு அர்த்தம் அமைதியான, அப்படியே சாந்தமான பீச், அதான் இடிலிக் பீச். அட்மானிஷ் பண்ணுறதுனா ஜென்டிலாக ஸ்கோல் பண்ணுறது, ஸ்கோல் பண்ணி ஒரு அட்வைஸ் கொடுக்குறது. டீச்சர் வந்துட்டு அட்மானிஷ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து அட்மானிஷ் பண்ணுவாங்க. ஜென்டிலாக ஸ்கோல் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது அட்மானிஷ். விசிட்டிடியூட்ஸ்னா ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சேஞ்ச், ஒரு நெகட்டிவான சேஞ்ச். சிச்சுவேஷன்லையும் சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் ஒரு நெகட்டிவான சேஞ்ச் தான் என்ன? விசிட்டிடியூட்ஸ். சரியா? விசிட்டிடியூட்ஸ். ஜான் ஹேட் அ ஷார்ப் விசிட்டிடியூட் ஆஃப் ஃபார்ச்சூன் when his mom passed away. ஸோ அம்மா இறந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு விசிட்டிடியூட், ஒரு ஷார்ப் விசிட்டிடியூட் ஆஃப் ஃபார்ச்சூன், ஒரு ஷார்ப் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன். சரியா? விசிட்டிடியூட்னா சேஞ்ச் தாங்க, நெகட்டிவ் சேஞ்ச், அவ்வளோதான். நெகட்டிவ் சேஞ்ச். ஃபர்ஸ்ட்லேருந்து அப்பீஸ், சமாதானப்படுத்துறது, சாந்தமாக்குறது. பர்போர்ட்டட்னா உண்மைன்னு சொல்லப்படுறது. டெனபிள்னா டிஃபென்சபிள். என்ஃப்ரான்ச்சைஸ்னா ஓட்டு கொடுக்குற உரிமை கொடுக்குறது. அன்டெனபிள்னா இன்டிஃபென்சிபிள். சரி, இடிலிக்னா பீஸ்ஃபுல், அமைதியான. அட்மானிஷ் பண்ணுறதுனா ஜென்டிலாகவும் ஃபேர்மாகவும் ஸ்கோல்டு பண்ணுறது, திட்டுறது. ரொம்ப திட்டுறது கிடையாது, பயங்கரமாக கல்விகளை ஊற்றுறது கிடையாது, ஸ்டேஜ் போட்டு மேடை போட்டு திட்டுறது கிடையாது. அதெல்லாம் டயட்ரைபு, டைராய்டு அதில் வரும். அட்மானிஷ்னா அட்வைஸ் பண்ணுறது, நம்ம நல்லதுக்காக அட்வைஸ் பண்ணுறது. விசிட்டிடியூட்ஸ் இஸ் a change in fortune and negative change in fortune. சரியா?
டீப் எண்டில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா எப்போவுமே ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? லிட்ரல் மீனிங் வந்துட்டு ஆழத்தை தூக்கி போட்டாங்க, அதுதான் இந்த டீப். இந்த டீப்புனாலே ஆழத்தை தூக்கி போட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்விம்மிங் பூலுடைய ஆழத்தை தூக்கி போட்டாங்க, கடலுடைய ஆழத்தை தூக்கி போட்டாங்க, ஒரு மீனிங் இருக்கு. அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம் தெரியுமா? ரொம்ப டிஃபிகல்ட்டான, காம்ப்ளெக்ஸான, காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளம்னு போட்டாங்க, அதுதான் இந்த டீப் எண்ட்ஸ். ஸோ இந்த டீப் எண்ட்னா என்ன அர்த்தம்னா, காம்ப்ளெக்ஸான, காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளமில் நான் இருக்கேன், இல்லை ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன், அதில் ரொம்ப பயங்கரமாக எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டீப் எண்ட். சரியா? ட்ரா ஹெவிலி ஃப்ரம்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. சரிங்களா? ட்ரா ஹெவிலி ஃப்ரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேக்ஸ்பியரை பயங்கரமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா மை PhD thesis was drawn heavily from Shakespeare. அப்படின்னா அதிகமாக ஷேக்ஸ்பியரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, ஷேக்ஸ்பியரால் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸு பண்ணப்பட்டுச்சு, அதான் ட்ரான் ஹெவிலி ஃப்ரம். டூ டைம் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் இன் ஜெயில் ஆர் பிரிசன். சரிங்களா? டூ டைம்னா ஹி டிட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜெயிலையோ பிரிசன்லையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, அதுதான் டூ டைம். அப்போது இந்த டீப் எண்ட் தான் ஆழத்தில், ஒரு பிரச்சனையுடைய ஆழத்துலையோ ஒரு சிச்சுவேஷனுடைய ஆழத்துலையோ தூக்கி போடுறது. ட்ரா ஹெவிலி ஃப்ரம்னா ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. டூ டைம்னா ஜெயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. விசிட்டிடியூட்ஸ்னா என்னது? சேஞ்ச் இன் ஃபார்ச்சூன் நெகட்டிவ். அட்மானிஷ்னா அட்வைஸ். இடிலிக் நேச்சுரலி பீஸ்ஃபுல், அழகான வார்த்தை. என்ஃப்ரான்ச்சைஸ்னா ஓட்டு போடுற உரிமை. டெனபிள்னா டிஃபென்சபிள். அன்டெனபிள்னா தான் நாட் டிஃபென்சபிள். பர்போர்ட்டட்னா உண்மைன்னு சொல்லப்படுறது. அல்லெஜட். அப்பீஸ் பண்ணுறதுனா சூத் பண்ணுறது, காம் பண்ணுறது, சமாதானம் படுத்துறது. சரியா? அடுத்த 3 ரொம்ப ஈஸி. இமீடியட் ஃபேமிலினா பக்கத்தில் இருக்க ஃபேமிலி. கரெக்டு தானே? எங்கள் ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இது ஒரு ஃபீச்சர், எங்கள் ஃபேமிலியில் இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். திஸ் ஹேபிட் ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலி. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்லி ஹேர் ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலினா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் என்னது? சுருட்ட முடி இருக்குது, அதான் கேர்லி ஹேர் ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலி. க்ளோஸ் நெட் ஃபேமிலினா க்ளோஸான ஃபேமிலி. சரியா? க்ளோஸான ஃபேமிலி, ரொம்ப சப்போர்ட்டிவான, லாயலான, ரொம்ப கேரிங்கான ஃபேமிலி. இதே இது இமீடியேட் ஃபேமிலினா யாரு? ஃபேமிலியில் பேரண்ட்ஸு, சன்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி. சரிங்களா? தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம்னு சொல்லுவாங்க, கிட்டத்து சொந்தம் தான் இந்த இமீடியேட் ஃபேமிலி. இமீடியேட் ஃபேமிலி. சரியா? ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலினா காமன் ஃபீச்சர், எங்கள் ஃபேமிலியில் இது ஒரு வழக்கமான ஒரு ஃபீச்சர். க்ளோஸ் நிட் ஃபேமிலினா லாயல் அண்ட் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ரவுண்ட் அடிச்சோன்னா முடிஞ்சிட்டு. அப்பீஸ் பண்ணுறதுனா சூத், காம், பேசிஃபை பண்ணுறது. பர்போர்ட்டட்னா உண்மையாக சொல்லப்படுறது. டெனபிள் அப்படின்னா டிஃபென்சபிள். என்ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓட்டு போடுற உரிமை கொடுக்கறது தான் என்ஃப்ரான்ச்சைஸ். இடிலிக், இடிலிக்னா என்ன அர்த்தம்? பீஸ்ஃபுல். இடிலிக்னா என்ன அர்த்தம்? நேச்சுரலி பீஸ்ஃபுல். அட்மானிஷ் பண்ணுறதுனா ஸ்கோல்ட் பண்ணுறது. சரியா? திட்டுறது, ஜென்டிலாக ஸ்கோல்ட் பண்ணுறது. ஸோ இடிலிக்னா நேச்சுரலி பீஸ்ஃபுல், அட்மானிஷ்னா ஸ்கோல்டு, ஜென்டிலாக ஸ்கோல்ட் பண்ணுறது. விசிட்டிடியூட்ஸ், விசிட்டிடியூட்ஸ்னா a negative change, a change that is typically unpleasant, a negative change are vicissitudes. சரியா? இந்த டீப் எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனையுடைய ஆழத்தில் இருக்கிறது தான் இந்த டீப் எண்ட். சரி. ட்ரா ஹெவிலி ஃப்ரம்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. டூ டைம்னா ஸ்பெண்ட் டைம் இன் ஜெயில். இமீடியட் ஃபேமிலினா கிட்டத்து சொந்தம். ரன்ஸ் இன் அவர் ஃபேமிலினா ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஹேபிட்டு. க்ளோஸ் நெட் ஃபேமிலினா என்ன அர்த்தம்? எங்கள் டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப அன்பான ஃபேமிலி, அதான் க்ளோஸ் நெட் ஃபேமிலி. சரியா? ஸோ ஓகேப்ஸ், இன்றைக்கான ஓகேப்ஸ் படிச்சுட்டோம். கண்டினியூஸாக படிங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.